வரும் 17ஆம் தேதி கரூரில் திமுக முப்பெரும் விழா 2025 விழாவிற்கு வருகை தந்து சிறப்பிக்கும் முதல்வரை வாழ்த்தி வரவேற்கிறோம். ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும், ராஜதந்திரி, முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செக்கோவ் கதைகளை கேளுங்க. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருக்கு இன்னைக்கு 147வது பிறந்த நாள். 1879ஆம் ஆண்டு பிறந்தார் தந்தை பெரியார். முதல்ல தீண்டாமைக்கு எதிராக கேரளால இந்த வைக்கம்ங்கிற இடத்துலதான் பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார். இந்தியாவிலே தீண்டாமைக்கு எதிராக நடந்த முதல் போராட்டம் அதுதான். அதனாலதான் வைக்கம் வீரர்னு அவருக்கு பட்டம் கொடுத்தாங்க. தீண்டாமைக்கு எதிராக, ஜாதிக்கு எதிராக, மதத்துக்கு கூட மதத்துல இருக்க ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக, ஆணும் பெண்ணும் சமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்கள்ல முன்னெடுத்து தந்தை பெரியார் தான். ஆமா, மூட நம்பிக்கைகளுக்கு எதிராகவும் நிறைய பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. காலம் கடந்தும் அவரோட தேவை இன்னைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இன்னைக்கும் நம்ம சாதிய ஒடுக்குமுறைகளை பார்க்குறோம். பெண்களுக்கு சம நீதி, சமூக நீதி இல்லாத ஒரு நிலை தான் இருக்குது. ஸோ பெரியார் சொன்ன விஷயம்தான், தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருங்க, கேள்வி கேட்காத சமூகம் இருளில் தள்ளப்படும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ நமக்கு என்ன, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம்னு இல்லாமல் இந்த அதிகார வர்க்கத்தை நோக்கி கேள்வி எழுப்பிக்கிட்டே தான் இருக்கணும். இல்லைன்னா நம்ம இருளில் தள்ளப்படுவோம். அப்படிங்கிறதுனால இன்னைக்கும் பெரியார் தேவைப்படுறாரு. நிச்சயமா தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டே இருப்போம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு திராவிட கட்சிகள் எல்லாருமே உலகம் முழுக்க தந்தை பெரியாருக்கு ஒரு மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா இங்க 2021 இருந்து தந்தை பெரியார் தினத்தை சமூக நீதி நாளா கடைபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, தாவேகா தலைவர் விஜய் உள்ளிட்ட எல்லாருமே வாழ்த்து சொல்லியிருக்காங்க, மரியாதை பண்ணியிருக்காங்க. ஆமா, இன்னைக்கு இங்க தமிழ்நாடு மட்டும் இல்லாம ராகுல் காந்தி, கார்கேல ஆரம்பிச்சு பினராயி விஜயன் கேரள முதல்வர், அதே மாதிரி பீம் ஆர்மிங்கிற கட்சியை உத்தரப்பிரதேசத்தில் நடத்திக்கிட்டு இருக்க சந்திரசேகர் ஆசாத்னு இந்தியா முழுக்க பல தலைவர்களும் அவருக்கு மரியாதை செலுத்தியிருக்காங்க. அண்ணா பிறந்த நாள், பெரியார பிறந்த நாள், திமுக உதயமான நாள், இதை மூணையும் சேர்த்து முப்பெரும் விழாவா செப்டம்பர் 17 காலங்காலமா திமுக ஒரு மாநாடு நடத்தி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கரூர்ல பிரம்மாண்டமா நடக்க போகுது. அநேகமா ஷோ பப்ளிஷ் ஆகிற நேரத்துல விழா ஆரம்பிச்சு முதல்வர்லாம் கூட பேசியிருக்கலாம். நிறைய முன்னேற்பாடுகள் செந்தில் பாலாஜி செஞ்சுட்டு இருக்காரு. கூட்டத்தை கூட்டிடணும், 2 லட்சம் பேருக்கு மேல கூட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தலா ஒரு தலைக்கு 300 ரூபாய் பணம், அப்புறம் சேலை, சட்டை, வேஷ்டி எல்லாம் கூட கொடுக்குறாங்க. இது 1 லட்சம் இருக்கைகள் பெங்களூரு, கேரளா, தமிழ்நாட்டுல இருந்து பல்வேறு இடங்கள்ல இருந்து வர வச்சிருக்காங்க. சேர் தான் அவங்களுக்கும் உள்ள கிடைக்கலையா? 1 லட்சம் சேர் இல்ல, அதனால எல்லா பக்கமும் வாங்கிருக்காங்க. ஓகே. இன்னொன்னு என்னன்னா, நிறைய எம்எல்ஏக்கள் வர போறாங்க, எம்பிக்கள் வர போறாங்க. அப்படிங்கிறதுனால பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. ஒரு ஐஜி, 3 டிஐஜி, அதுக்கப்புறம் எஸ்பின்னு பாக்குறப்ப 12 பேரு, இன்ஸ்பெக்டர் 46 இன்ஸ்பெக்டர். ஆஹா, அப்ப அந்த மாவட்ட எஸ்பிகள்லாம் அங்க இல்லாதனால அங்க என்ன நடக்குதோ அந்தந்த மாவட்டங்கள்ல மொத்தமா ஒரு 2900 போலீஸ்காரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட போறாங்க. அது நடுவுல வேற ஒரு ரேம்ப் ஷோ போக போறாராம். ரேம்பா? அது என்ன, ரோடே போட்டிருக்காங்க, அங்கே ரோட் ஷோ, கார்லயே வருவாருன்னு நினைக்கிறேன். ஆமா, திறந்த வெளி கார்ல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொண்டர்களை கையாசிக்க போறாராம் அவரு. நம்ம ரேம்ப் வாக்கு கேள்விப்பட்டிருக்கோம், முதல் முறையா ரேம்ப் ஒரு கார்ல போறாரு மாநாடுக்கு நடுவுல அவரு. ஆமா, இதுல எல்லாருக்கும் இப்பவே சேர்ல ஒரு பையில போட்டு உதயநிதி போட்டோவும், ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் போட்டோவும் போட்டு பேக்ல மிக்சரு, மைசூர் பாகெல்லாம் போட்டு இப்பவே வச்சிருக்கிறாங்களாம் சேர்ல. அல்வா அப்புறம் 2026 முடிஞ்சோன்னு கொடுப்பாங்க. ஏற்கனவே நமக்கெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இங்க வர தொண்டர்கள் கொடுத்தாங்கன்னா மேட்ச் ஆயிடும். ஆமா, இப்ப அந்த கோலாகலமா இதை நடத்திடணும் அப்படிங்கறதுல இருக்கிறாங்க. ஏன்னா அதிமுகவும் சரி, பாஜகவுக்கும் சரி கணிசமான ஒரு வாக்கு இங்க இருக்கிறது அந்த கொங்கு பெல்ட்ல தான். ஸோ 2 பேரும் இப்ப சேர்ந்துருக்காங்கும் போது நம்ம வெயிட்ட கரூர்ல காட்டிடணும் அப்படிங்கிறதுலையும் குறியா இருக்கான் திமுக. அதனால அந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சேலத்துல ஒரு கூட்டத்துல கலந்துக்கிட்டாரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அங்க என்ன பேசியிருக்காருன்னா, பச்சை பஸ் எடுத்துக்கிட்டு ஒருத்தர் போறாரு, இன்னொரு பக்கம் மஞ்சள் பஸ் எடுத்துக்கிட்டு ஒருத்தர் போறாரு. இந்த 2 பஸ்ஸையும் தாண்டி போய் நிக்க போறது பிங்க் பஸ் தான். பெண்கள் பலன் அடைஞ்சுக்கிட்டு இருக்க அந்த பிங்க் பஸ்ஸை கொண்டு வந்த முதலமைச்சர் தான் தேர்தலில் முந்தி போய் ஜெயிக்க போறாருங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ஓகே, 2026 அவர் என்ன ப்ராப்பர்ட்டி எடுக்க போறாரு? நேஷன் வாண்ட்ஸ் டு நோ. என்ன கலர் பஸ் எதுல வருவாருன்னு தெரியல. வெள்ளையிலே வந்துருவாரா இல்ல பிங்க் கலர்ல அடிச்சுட்டு வர போறாங்க? இல்ல, இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு கார்ல வருவார்ல, ரேம்ப் கார்ல. அதுல நமக்கு தெரிஞ்சிடும் என்ன கலர் கார் அப்படின்னு.
வருண், இந்த செய்தியை நீ முகமூடி போட்டுட்டு பேச முயற்சி பண்றியா? ஏன் அப்படி என்ன செய்தி அது? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நேரத்துக்கு. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அமித்ஷாவை பார்க்க டெல்லி போனாரு. மெயினா அவர் பார்க்க போனது சிபி ராதாகிருஷ்ணனை தான். காலையிலே எஸ்பி வேலுமணி, KP முனுசாமி, அதுக்கப்புறம் CV சண்முகம், இன்பதுரை, தம்பிதுரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டாளத்தோட சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு 4 மணிக்கு தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்களாம். ஆனா 8 மணிக்கு தான் திருப்பி ரீஷெட்யூல் பண்ணப்பட்டிருக்கு அமித்ஷாவோடது. ஒருவேளை இவரு டைம் கொடுக்கலன்னு நினைச்சேன். எடப்பாடி நான் 8 மணிக்கு தான் வருவேன் இல்லையா? அதான் அமித்ஷா பக்கம் தானே போயிருக்காரு. ஒரு சாக்குக்காக சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்துன்னு மட்டும் சொல்லிக்கிட்டாங்க. அதான் 8 மணிக்கு இவரோட சகாக்கள் கூட தான் அங்க போயிருக்காங்க. போனது இனோவா கார் எல்லாரும் ஒன்னா போயிருக்காங்க. உள்ளுக்குள்ளார ஒன்னா பேசி ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் பேசுனதுக்கு பிறகு தன்னுடைய சகாக்கள் எஸ்பி வேலுமணி, அந்த KP முனுசாமி அன்கோ வெளியே அனுப்பிட்டு ஒரு டிரான்ஸ்லேட்டர் மட்டும் வச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி தான் சொல்ல வர விஷயத்தை எல்லாத்தையுமே அந்த டிரான்ஸ்லேட்டர் மூலமாக அமித்ஷாவுக்கு மொழிபெயர்த்து சொல்லியிருக்காரு. அமித்ஷா எதுவும் தனியா கூப்பிட்டு மிரட்டி இருக்காரா? ஏன் அவங்க எல்லாம் அனுப்பிச்சு விட்டாரு? ஏதோ தனிப்பட்ட முறையில பேசுறதுனால. ஏன்னா எது சொன்னாலுமே உள்ள கசிஞ்சிருது, வெளியில போயிடுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இப்ப யாருமே நம்பலங்கிறது தெள்ள தெளிவா தெரியுது. கூட இருக்கிற வேலுமணியே நம்ப முடியலங்கிறாரு அவர். ஏன்னா செங்கோட்டையனுக்கு பின்னாடி இருக்கிறதே வேலுமணியோட டாக்கு இருக்குல்ல, அது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமையா இருக்கும் அது எல்லாமே. அதனாலதான் நம்ம எதா இருந்தாலும் நம்ம டைரக்டா டீல் பண்ணிக்கலாம். அவரை இவங்க எல்லாம் வச்சுட்டு பேசுறப்ப அவங்க ஏதோ ஒரு ஆலோசனை சொல்றேங்கிற பேர்ல நம்மள இன்னும் கூட்டே தான் குழப்பிக்கிட்டு இருக்காங்க அதிமுகக்குள்ளார அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, நிறைய விஷயங்கள் சொல்லிடுறாங்க. நீங்க முன்னாடியே நாங்க சொல்லிட்டோம், பிரிஞ்சு போனோம்னா ஒண்ணு சேர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நிலைப்பாடுல நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம். என்னுடைய சகாக்களும் அப்படிதான் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. அதனாலதான் அனுப்பிச்சு விட்டேன் முன்னாடியே ஸ்ட்ராங்கா இருக்கனால. அது ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது என்னன்னா, இப்ப இருக்கிற திமுக அமைச்சர் நிறைய பேர் ஊழல் பண்ணிருக்காங்க, அந்த வழக்கெல்லாம் நீங்க தூசி தட்டி எடுக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. இன்னொன்னு, நமக்கு இங்க நான் எழுச்சி பயணம்லாம் போய்கிட்டு இருக்கேன், அது மக்கள்கிட்ட நல்ல ஒரு செல்வாக்கான ஒரு பயணமா மாறிக்கிட்டு இருக்கு, அதனால நீங்க நம்புங்க நான் உரிய ஜெயிச்சிடலாங்கிறது சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க. ஓகே, இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லிருக்காங்க. சொல்லிட்டு ரிட்டர்ன் வர்றாரு. ரிட்டர்ன் வர்றப்பதான் இனோவா கார்ல எல்லாம் வேற கார்ல வர்றாரு. வேற கார்ல வர்றப்ப இந்த மாதிரி முகத்தை மூடிட்டாரு. அது என்னன்னா ஒண்ணும் இல்ல, டெல்லியில பொல்யூஷன் அதிகம் நம்மளே பேசியிருக்கோம், சரி பொல்யூஷன்ல இருந்து தப்பிக்கலாம்னு மூடி இருப்பாரு. ஆனா உலக வரலாற்றுலயே ஒரு தலைவரை மீட் பண்ணிட்டு ஒரு தலைவர் வெளியே வர்றப்ப முகமூடி போட்டுட்டு வந்த ஒரே நபர் யாரும் எடப்பாடி பழனிசாமி தான் இருக்க முடியும். அதான் சொல்றாங்க, என்ன அவசியம் ஏற்பட்டுருச்சு, முகமூடி யார் மூடிட்டு வருவா, தப்பு பண்ணவங்க மூடிட்டு வருவாங்க, ஆமா முகத்தை காமிக்க கூடாது அப்படின்ட்டு இவர் என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போறாரு, அமித்ஷா மீட் பண்ண போறாருன்ட்டு. பண மோசடி பண்ண தொழிலதிபர்கள் தான் மூடிட்டு வருவாங்க. ஒருவேளை இவர் மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்காக தான் அங்க போயிருப்பாரு. மக்கள் பிரச்சனையில அந்த துக்கம் தொண்டையை அடைச்சு அழுதுகிட்டே வெளியே வந்திருப்பாரு மக்களை நினைச்சு. இதெல்லாம் ஓவர் கற்பனையா இருக்குமா? அவங்க மக்கள் பிரச்சனை நினைச்சு அழுக போறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு நம்மளே சொல்லிக்க வேண்டியதான். பட் ஆனா அந்த மாதிரி போயிருக்காரு, மூடிட்டு போயிருக்காரு. அதுக்கு இங்க ரியாக்ஷன்ஸும் இருக்கு. டிடிவி என்ன சொல்றாரு அப்படின்னா, இனிமே அவர் எடப்பாடியார்லாம் இல்ல முகமூடியார் அப்படின்றாரு. அப்படிதான் அவரை கூப்பிடணும், இதுதான் அவரோட உண்மையான முகம். எப்பவுமே இந்த மாதிரி அவர் வெளியில தலை காட்ட முடியாம ஆக போகுது, 2026 அப்புறம் காணாம போயிடுவாருன்றாரு. அமைச்சர் ரகுபதி சிலர் வெளியில தலை காட்ட முடியாத அளவுக்கு சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல இப்ப எடப்பாடியும் சேர்ந்திருக்காரு. ஏன்னா மக்கள் கிட்ட அவர் முகத்தை காட்ட முடியல, அவர் சொன்னதுல இருந்து மாறி மாறி நடந்துகிட்டு இருக்காருன்னு அவரு சொல்றாரு. பட் ஏடிஎம்கே ஐடி விங் அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, அவர் முகத்தை தொடச்சிருக்கலாம், ஏன் சளியை கூட சிந்தி இருக்கலாம். அதனால நீங்க இதை ஒரு சும்மா ஒரு கிராஸ் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்துட்டு அதை 3 ஷாட்ல வீடியோ எடுத்து போட்டு ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணுது திமுக. இதுல எந்த இதுவுமே இல்லை, அவர் சொல்லிட்டு தானே போனாரு அமித்ஷாவை பார்க்க போறேன்னு புகைப்படத்தை வெளியிட்டு இருக்காங்க. அப்புறம் எதுக்கு அவர் மறைக்கணும், இது திமுக செய்யற ஒரு சதி வேலை அப்படிங்கிற மாதிரி ஏடிஎம்கே சொல்றாங்க. சரியா, அப்புறம் போன டைம் மக்கள் பிரச்சனையை பேசதான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா எதுக்கு 3 கார் மாதிரி போனாராம். அவரு 3 காரு, இந்த வாட்டி 2 காரா குறைஞ்சிருக்கல, அடுத்த வாட்டி 1க்கு வந்துருவாரு, வெயிட் பண்ணுங்க. இப்ப இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு எடப்பாடி, போயிட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. நாங்க அமித்ஷா சந்திச்சோம், எதுக்காக அப்படின்னா அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, மக்கள் பிரச்சனை இல்ல, வாக்கு பிரச்சனை இருக்கு. தென் மாவட்டங்கள்ல இப்ப டிடிவியும் எதிரா நிக்கிறாரு, ஓபிஎஸ் எதிராக நிக்கிறாருங்கும் போது அந்த வாக்கு வங்கி அடி வாங்கும்ல, அதனால ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காங்க போல. தேச விடுதலைக்காக பாடுபட்ட பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு நீங்க பாரத ரத்னா வழங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக தான் அமித்ஷாவை மீட் பண்ணேங்கிற மாதிரி போட்டிருக்காரு, சொல்லியிருக்காரு. ஓகே தான், நிச்சயம் பாரத ரத்னா கொடுக்கலாம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு. ஆனா 30 வருஷமா தமிழ்நாட்டுல ஆட்சியில் இருந்தது யாரு,
டிஎம்கேவோட ஏடிஎம்கே தான் தமிழ்நாட்டுல அதிக முறை ஆட்சியில் இருந்தவங்க. அப்ப அதை வந்து கேட்டு வாங்கியிருக்கலாமே. எடப்பாடி 4.5 வருஷம் தானே இருந்தாரு அந்த டைம்ல, மறந்து 10 வருஷமா இருந்தாங்க. அந்த சமயத்துல கேட்டிருக்கலாம். நீ சொன்ன மாதிரி 4 வருஷம் எடப்பாடி தான் இருந்தாரு லாஸ்ட் டைம். அப்போட கேட்டிருக்கலாம். அப்பெல்லாம் கேட்காம இப்ப கேக்குறாங்க. என்ன அர்த்தம்? நீ சொன்ன அதே அரசியல் தான். கூட ஓபிஎஸ் இருந்தாரு அந்த 4.5 வருஷத்துல, கொஞ்சம் நாள் அவரும் இருந்தாருல்ல. இப்ப யாருமே இல்லங்கிறதுனால சரி கேட்போம். எல்லாமே வந்து வாக்கரசியல் அப்படியே வந்து இது போய்கிட்டு இருந்தா மக்கள் பிரச்சனை எப்பதான் பார்ப்பாங்க? நம்ம தான் நீ சொன்ன தேம்பி எழுதணும், நம்ம தான் ரூம் போட்டு அழுகணும், தலைவர்களா இருக்காங்களே படுத்து கண்ணை தொடச்சிக்கிட்டு அழுகணும்னு நினைக்கிறேன். நம்ம பாமகவினர் ஏற்கனவே முகவரி தெரியாம விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்த பனையூர் முகவரிக்கு பக்கம் ரூட் எடுக்கலாமா இல்ல தைலாபுரம் பக்கம் ரூட் எடுக்கலாமா அப்படின்னு வந்து நீ சொன்ன ரூட்ல தான் நின்றுகிட்டு இருக்காங்க. ஏன்னா ராமதாஸுக்கே 2 முகவரி இருக்கு. இங்க 2 முகவரியா? ஒண்ணு வந்து தைலாபுரத்துல, இன்னொன்னு வந்து சென்னையில ஒரு வீடு இருக்குல்ல, அந்த கட்சி அலுவலகம் இருக்குல்ல, ஆமா ஆமா அப்படி இருக்கு. இப்ப வேற தேர்தல் ஆணையம் வேற அந்த முகவரியை மாத்திட்டாங்க. இன்னொரு பிரச்சனை வேற வெடிச்சிருக்கு. ஆமா, அது என்னன்னா ஏற்கனவே லெட்டர் எங்க அலுவலகத்துக்கு தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அன்புமணி வந்து வெடியெல்லாம் வெடிச்சு கொண்டாடிட்டாங்க அவங்க ஆட்கள்லாம். இல்ல அட்ரஸை மாத்தி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ராமதாஸ் தரப்பு சொன்னாங்க. இப்ப அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு வந்து எடுத்துட்டு வந்திருக்காரு அன்புமணி ஆதரவாளர் வழக்கறிஞர் பாலு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அட்ரஸ் வந்து இவர் அன்புமணியை தலைவரா நியமிச்சாங்க. அப்பவே வந்து தேனாம்பேட்டையில இருந்து டி நகருக்கு ஆபீஸை மாத்தியாச்சு. இது ராமதாஸுக்கும் தெரியும். ராமதாஸ் வந்து இந்த உறுப்பினர் அட்டை வந்து இந்த அட்ரஸ்ல தான் கொடுக்குறோன்னு அவருக்கு சொன்னப்ப அவர் தான் ஒப்புதல்லாம் கொடுத்தாரு. இப்போ வந்து அட்ரஸை மாத்திட்டாங்க அப்படின்னு வந்து அவங்க பொய் சொல்றாங்க. கரெக்டான அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கு, கட்சி எங்களோட தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க சொன்ன அந்த 2வது அட்ரஸ் இது தேனாம்பேட்டையில இருந்தது தானே? தேனாம்பேட்டையில இருந்த அட்ரஸ் யாருக்கு தெரியும்? எத்தனை அட்ரஸ் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தான் தெரியும். இத்தனை அட்ரஸ் வச்சிருக்கிறாங்க. சரி ஓகே. ஆனா கட்சியில அவங்க வந்தது எதுக்கு, என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க? உள் ஒதுக்கீடு வேணும் வன்னிய மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 10.5% வேணும் நம்ம மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்டிருக்காங்கலாம் சொன்னாங்க. இப்ப பார்த்தா உட்கட்சி பூசல் தான் அங்க பெருசா போய்கிட்டு இருக்கு. அதை பத்தி பேசுறதே இல்லை 2 தரப்புமே. நடுநிலையான தேர்தல் ஆணையம் ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. அது என்ன நடுநிலையான? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ங்கிற மாதிரி நடுநிலையான தேர்தல் ஆணையம். ஆமாமா, அதை சொல்லிதான் ஆகணும். அதை நல்ல ரெட் கலர்ல ஹைலைட்டா போட்டாதான் கரெக்டா. ரெட் கலர்ல எல்லாம் நீ போட்டீங்கன்னா கட்சி கொடியா மாறிடும். அப்புறம் கீழே வந்து சிவப்பு அடிப்பியா இல்ல மேல வந்து அடிச்சுன்னா கருப்பு அடிப்பியா? இல்ல அது காவி அடிப்போமா? அது அவங்களுக்கு தான் தெரியும். அது வந்து வெள்ளை கலர்ல அடிச்சா எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு கலர், வெள்ளை கலர், வெள்ளாங்க இருக்கிற கலர். மனசு வெள்ளையா இருக்குல்ல அவங்களோட தேர்தல் ஆணையத்தோட மனசு. எந்த தரவு கேட்டாலும் வெள்ளையாதான் பேப்பரை கொடுப்பாங்க. அதனால எதுவுமே இருக்காதுங்கிற உள்ளுக்குள்ளார அந்த அளவுக்கு நியாயமானவங்க. அதனால நடுநிலையான தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் முன்னெடுப்பு வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நடந்து முடிஞ்ச அந்த மக்களவை தேர்தல்ல 68,000 வாக்குச்சாவடிகள் அமைச்சிருந்தாங்க. ஓகே. இப்ப இந்த முறை கூடுதலாக ஒரு 6,000 வாக்குச்சாவடிகள் அமைக்க போறாங்களாம். மொத்தம் 74,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கிறதா இருக்காங்களாம். அதுக்கான ஏற்பாடுகள் இப்பவே தொடங்கிட்டதா சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு வாக்குச்சாவடியில 1200 பேர் தான் இருக்கணுமா. அதுக்கு மேல வந்து இருந்தாங்கன்னா அந்த 5 to 6 வந்து நிறைய பேர் வந்து நின்றுறாங்க. அது ஒரு இதாயிடுது. அது இல்ல எனக்கு என்னன்னா, வாக்காளர்களை குறைச்சிட வேண்டியதானே, எதுக்கு வாக்குச்சாவடி இன்க்ரீஸ் பண்ணி? அது சார் வருது, அதுதான் சொல்றேன். சார்னு ஒண்ணு எடுத்துட்டு வராங்க. பீகார்ல 65 லட்சம், இங்க எத்தனை லட்சம் தெரியல. இல்ல குறைக்கிறாங்கன்னா 2 பேர் இருந்தாங்கன்னா ஒரே அட்ரஸ்ல இருந்தாங்கன்னா இந்த மாதிரி குறைச்சு தூக்கிடுவாங்க. அப்படி சொல்ல வரோம் நம்ம. நடுநிலையான தேர்தல் ஆணையம் தானே. ஆமா, ஒரே அட்ரஸ்ல 1000 பேர் கூட கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு திறமையான தேர்தல் ஆணையம் தான். பட் அதை குறைச்சிட வேண்டியதானே, எதுக்கு இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு? அதுதான் ரெடியா வராங்கல்ல. அது உன்னோட கேள்வியா இருக்கு. சரி ஓகே. அது இன்னொரு பக்கம் போனோம்னா, நம்ம வழக்குகள் தமிழ்நாடு அரசை நோக்கி சில கேள்விகளை உச்சநீதிமன்றம் கேட்டிருக்காங்க. ஆமா, தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நேத்து நம்ம பார்த்தோம், நிரந்தர செவிலியர்களுக்கு நிரந்தரமா பணி கொடுக்குதல் என தயக்கம் நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்களே. இப்ப என்னன்னா, இந்த சிலை கடத்தல் புகார் தொடர்பு நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க உச்சநீதிமன்றம். மொத்தமா ஒரு 38 காவல் நிலையங்கள்ல 41 ஆவணங்கள் காணாம போயிருக்கான், திருடப்பட்டிருக்கான். இப்ப இதை வந்து இதுக்கு ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கணும்னு சொல்லிட்டு யானை ராஜேந்திரன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வந்து போட்டிருந்தாரு. அது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விசாரிச்சாங்க. விசாரிக்கிறப்ப அது எப்படிங்க காவல் நிலையத்திலே இந்த திருடு போகுமா? திருடு போகல, நாங்க கண்டுக்காம விட்டுட்டோங்கிற மாதிரிதான் இருக்கு இதெல்லாம். அதான் வந்து யானை ராஜேந்திரன் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, திருடப்பட்டிருக்கு அல்லது காணாம ஆக்கியிருக்காங்க. அதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன சொல்லிடுறாங்க, இல்ல அதெல்லாம் 1985 நடந்த இந்த சிலை திருட்டு வழக்கு, அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாம நாங்க முடிச்சு வச்சுட்டோம் அப்படின்றாங்க. இப்படி இருந்தோட நீதிபதிகள் விடாம தமிழ்நாடு அரசு நோக்கி நிறைய கேள்வி கேட்டுறாங்கன்னா, எஃப்ஐஆர் கூட வந்து போடலையா, ஏன் சிஎஸ்ஆர் கூட கொடுக்கலையா அந்த இதுல. இப்ப காவல் நிலையத்திலே எங்கேயாவது திருடு போயிடுச்சுன்னா நம்ம காவல் நிலையத்துல போய் கொடுக்குறோம்.
காவல் நிலையத்திலே திருட்டு போயிடுச்சுன்னா எங்க போய் புகார் கொடுக்கறது? அதுவும் சிலை கடத்தல்ல பெரும் புள்ளிகள் சிக்கலாம் அப்படிங்கிறதுனால வாண்டடாவே அந்த இதை வந்து காணாம ஆக்கிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. ஏன்னா அது வந்து சிலை கடத்தி எங்க கொண்டு போறாங்க? பக்கத்து மாநிலம் கொண்டு போறாங்க. பக்கத்து நாடுகள் சர்வதேச அளவுல ஒரு பெரிய மாஃபியா கும்பலே வந்து செயல்பட்டு இருக்காங்க இதுக்காக. இப்ப என்ன பண்ணா உச்சநீதிமன்றம், கலாச்சாரத்துறை, அதே மாதிரி வெளியுறவுத்துறை அமைச்சகம் எல்லாத்தையும் உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஓஹோ, ஓகே. இந்த வழக்குல அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நவம்பர் மாசம் திருப்பி விசாரணை வரப்போகுது. இதுல இன்னொரு வழக்குமே இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றத்துல வந்திருக்கு. ஏற்கனவே வந்து கோயில் நிதியை கல்விக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தாங்கல்ல, அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர்ல அமைச்சர் சேகர் பாபு வந்து பேசியிருந்தாரு. இந்த மாதிரி 80 கோடி வந்து ஒதுக்குறோம், எதுக்குன்னா கோயில் நிதியில இருந்து ஒதுக்குறோம், இந்த 80 கோடியை வச்சு கோயில்களை ஒட்டி திருமண மண்டபங்கள் வந்து 27 இடத்துல கட்ட போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு அவரு. இதை எதிர்த்து ஒரு வழக்கு வந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வந்து போட்டிருந்தாங்க. அங்க விசாரிச்ச உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கோயில் நிதியை இந்த மாதிரி வர்த்தக பயன்பாட்டுக்கு அரசு எடுத்து ஒரு திருமண மண்டபம் கட்டி விட்டு அதுல இருந்து சம்பாதிக்க கூடாதுன்னு சொல்லி அதுக்கு தடை விதிச்சுட்டாங்க. அதை எதிர்த்து திரும்ப உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க தமிழ்நாடு அரசு. இப்போ உயர்நீதிமன்றம் சொன்ன அந்த தீர்ப்பை உறுதிப்படுத்தியிருக்காங்க. நீங்க எதுக்கு பக்தர்கள் வந்து கல்யாண மண்டபம் கட்டுறதுக்காக வந்து நிதி கொடுக்குறாங்க, நீங்க அதை வந்து அப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறையில வைரமுத்து அப்படிங்கிற இளைஞரும் மாலினி அப்படிங்கிறவங்களும் காதலிச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க. ஆனா மாலினியோட அம்மா மட்டும் விஜயா, அவங்க வந்து மாற்று சமூகம், ஒரு ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவங்க. இவங்க காதலுக்கு தடையா இருந்திருக்காங்க. அதனால மாலினி வீட்டை விட்டு வெளியேறி இவரோட திருமணம் பண்ணலாம் அப்படின்னு இவர் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த விஜயா அவங்க குடும்பம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வைரமுத்தை நடு ரோட்ல வச்சு வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் 5 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த விஜயா அவங்க மேலே வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கும் பதியப்பட்டிருக்கு. இது வந்து சாதிய ஆணவ படுகொலையாக தான் இதுவும் வந்து பார்க்கப்படுது. ஏன்னா வந்து இவங்க வந்து மாற்று சமூகம் அப்படிங்கிறதுனால தான் இந்த கொலை நடந்திருக்கு. இப்போ நம்ம வந்து இன்றைக்குமே வந்து பெரியாரோட பிறந்த நாள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கவின், அதுக்கு முன்னாடி எத்தனையோ கொலைகள் பார்த்தாலும் தொடர்ச்சியாக இங்கே நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு தனிச்சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வர அரசு தயங்கிக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா திமுக கூட்டணி கட்சிகளே தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க தனிச்சட்டம் வேணும் அப்படின்னு. ஆனா திமுக அரசு சமூக நீதினு மட்டும் பேசுறாங்க. ஈவினிங் கூட பேசுவாங்க போறேன், சமூக நீதி ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி. ஆனா அதை மட்டும் கொண்டு வர மட்டும் மாட்டாங்க. செய்யறது ஒண்ணு, சொல்றது ஒண்ணா இருந்தா அப்புறம் எப்படி? இன்னைக்கு நம்ம ஜிக்கு வந்து பிறந்த நாள். ஆமா, இன்னைக்கு வந்து முதல் வாழ்த்து யார்கிட்ட தெரியுமா வந்திருக்கு? யாரு? டொனால்ட் ட்ரம்ப். ஓ, அவரு டைம் வேறங்கிறனால போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிருப்பாரோ? இல்ல, ஜி முழிச்சுதான் இருப்பாரு 22 hours. 22 hours இல்ல, அதான் வந்து 50% ஆகுது ஆப் அடிச்சுட்டு இந்தியாவுக்கு. நைட்டே வந்து போன் போட்டு ஜிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு முதல் ஆளா. ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுக்குறீங்க மை டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி அவருக்கு தெரியும்? அமெரிக்கால உட்காந்துட்டு இங்க சிறப்பான அனுப்புறதுதான் அது சொல்லியிருக்காரு. சரி, பலரும் வந்து இன்னைக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எல்லாருமே வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. ரஜினிகாந்த் அவரும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ஜி.கே. வாசன். ஜி.கே. வாசனே வாழ்த்து தெரிவிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணும் இல்லப்பா. அடுத்து வந்து என்னன்னா, முகேஷ் அம்பானி அவர் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காரு. என்ன நம்ம நண்பர் வந்து நம்ம பேர் அதிகமா அடிபட மாட்டேங்குதுன்னு நினைச்சாரோ என்னமோ, இன்னொரு நண்பர் பேர் தான் அதிகமா அடிபடுதுன்னு சொல்லிட்டு இப்ப வாழ்த்துறேன் பாருங்கன்னு பயங்கரமா வாழ்த்திருக்காரு. என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு 75 வயசு வேற, ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ன்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள் முன்னாடி. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, சுதந்திர இந்தியாவோட 100வது ஆண்டு வரும்ல, அப்போ கூட பிரதமர் மோடி வந்து மக்களுக்காக சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவர் 145 கோடி மக்களுக்கும் தொடர்ச்சியா ஒரு சேவை செய்யறாரு. இன்னைக்கு 145 கோடி மக்களுமே இதை கொண்டாடுறாங்க பிரதமர் மோடிய. எதிர்கட்சியில தான் சொல்றான், கொடுத்த காசுக்கு மேல அவரு தானே கொடுத்தாரு. யாரு கொடுத்தான்னு சிறந்த ஆட்சி கொடுத்துட்டு இருக்காரு. அதனால அவரு கூறாரு, பல பேரு பேசுறாங்க, கூறாரு. இன்னொருத்தர் பயங்கரமா கூவி துபாய் வரையும் கூவி இருக்காரு போல. ஆமா, நிதின் கட்கரி இப்பதான் சொல்லியிருந்தாப்புல, என் மூளைய பயன்படுத்தி ஒவ்வொரு மாசம் 200 கோடி வரைக்கும் சம்பாதிக்க முடியுமா? இல்ல சம்பாதிச்சுட்டு இருக்காராங்க இல்லையா? இல்ல அவரா நேர்மையா சம்பாதிக்கிறவர்தான். இடி இல்லாட்டி வந்திருக்குமா இல்லையா? இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, துபாய் இளவரசரே பிரதமர் மோடி கிட்ட சொன்னாராம், ஒரு 6 மாசம் நிதின் கட்கரி எங்க ஊருக்கு நீங்க அனுப்பி வைங்க, இங்கேயே இந்தியா மாதிரி சாலையெல்லாம் நாங்க போட வேண்டியது இருக்கு
அவருடைய மூளை, அவருடைய கிட்னி எல்லாமே எங்களுக்கு தேவைன்னு இருக்காரு அவரு. அது ஏன் துபாய் இளவரசருக்கு என்ன அவங்க நாட்டு மக்கள் மேல கோவம்? நம்ம ஊர் சாலை மாதிரி அங்க போடணும்னா அவங்க எல்லாம் எப்படி அடுத்த இடத்துக்கு போவாங்க? இப்பதான் பயங்கர கிண்டலா வந்து மாறி இருக்கு. இப்ப ஈஸ்வரன் பிரசாத் துபாயை கூட ரோட பாத்துருக்காரு நிதின் கட்கரி. துபாய் ரிட்டன் வடிவேலு சொன்னது கேட்டீங்களா? அந்த ரோட்ல சோறை போட்டு குழப்பி அடிச்சு சாப்பிடலாம்னு சொல்லுவாரு. இந்த ரோட்ல அதெல்லாம் பண்ண முடியுமா? ஏற்கனவே இங்க ரோட்ல எல்லாம் குழம்பு மாதிரிதான் இருக்கு. ஆமா, இல்ல எனக்கு என்னன்னா அவர் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நிதின் கட்கரி அனுப்பி வைங்க, எப்படி ரோடு போடணும்னு நாங்க சொல்லி கொடுக்குறோம்னு வேணா சொல்லியிருக்கலாம். இதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜிக்கு வந்து அது புரியாம அவர் மாத்தி சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல. ஆனா இது ஒரு பெருமைன்னு இவர் வந்து பேசிக்கல. இல்ல, ஜிக்கு வேற ஒரு கூட இருக்கலாம். இப்ப 75 வயசு ஆகுது, நம்மளை கிளப்புறாங்க, அடுத்து பாரு நிதின் கட்கரி தான் இருக்காரு, உங்களை துபாயில கூப்பிட்டாங்க, ஜப்பான்ல கூப்பிட்டாங்க, யூரோப்ல கூப்பிட்டாங்க, அடிப்புட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம மட்டும் இருந்துட்டு இருக்கலாம். இல்ல அங்க இருந்து விரட்டிடுவாங்கல்ல, அங்கே சேர்த்துக்க மாட்டாங்கல்ல இவங்க இங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு. ஆனா டோல் ரோடுன்னு சொல்றாங்க. டோல் ரோடே இங்க வந்து ஓட்டையா தான் இருக்கு ரோடு ஃபுல்லா. இன்னும் என்னன்னா, இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மழை பெஞ்சுதுப்பா, 1 மணி நேரம் 2 மணி நேரம் நள்ளிரவுல மழை பெஞ்சுதுப்பா. சென்னையில இந்த ஐயப்பன் தாங்க ரோட் எல்லாம் போகவே முடியலையா பல பேர். இந்த ராம்நகர் ஏரியா எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது ஏரியா ஆக்கிரமிச்சு கட்டப்பட்ட வீடுகள். அது அவர் கண்ட்ரோல்ல வராதுல்ல, அதனால அவருக்கு பிரச்சனை இல்ல. மாநில அரசுமே நான் சொல்றேன், மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி எல்லாரும் ரோடு விஷயத்துல கரெக்டா மழை பெய்யும் போது ரோட போட்டு விடுவாங்க, அது ஓட்டையாகும், திரும்ப அதுல வந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுப்பாங்க. இப்படிதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு இந்தியால. இதை போய் துபாயில போய் எதுவும் கெடுத்து விட்டுறாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு அடுத்த செய்திக்கு போவோம். அடுத்து வந்து அஸ்ஸாம் பிஜேபி ரொம்ப மோசமான ரொம்ப மட்டமான ஒரு வீடியோவை ஏஐ வச்சு பண்ணியிருக்காங்க. அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வித்தவுட் பிஜேபி அஸ்ஸாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனைன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சாலையில் ஆரம்பிச்சு ஒரு சினிமா தியேட்டர், ஒரு பார்க், ஒரு ஸ்டேடியம், ரயில்வே ஸ்டேஷன், எல்லா இடத்துலையும் இஸ்லாமியர்கள் மட்டுமே இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ, நடுரோட்டில் வச்சு பீஃப் வெட்டுற மாதிரி இந்த மாதிரிலாம் போட்டு இப்படி தான் இருக்கும் நாங்கள் இல்லைன்னா, அதனால வந்து யோசிச்சு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு இஸ்லாமிய வெறுப்பை வந்து பரப்பியிருக்காங்க. அங்கே வெளிநாடுகள்லாம் ஏஐ வச்சு இன்னும் சொல்லணும்னா அல்பேனியா நாட்டில் ஊழலை தடுக்கிறதுக்காக ஏஐ அமைச்சரை வந்து நியமிச்சிருக்கிறதாலாம் செய்தி வந்துட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக கமெண்ட் ஷோவில் கூட பேசலாம். ஆனால் அப்படி இருக்க காலகட்டத்தில் ஏஐ வச்சு மத வெறுப்பை வந்து பரப்புறதுக்கு பிஜேபி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது கடுமையான எதிர்ப்புக்கு உள்ளாகி இருக்கு. ஆமா, இப்ப ஏஐ வச்சு என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா இந்த மாதிரி மெரூன் கலர்ல பெண்கள் சாரி அணியிற மாதிரி போட்டு பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. இங்க இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கு. நேற்று நான் கூட போட்டிருந்தீங்க, எண்ணெயில இருந்து காசாக்கிட்டாங்களாமே. காசாக்கிட்டாங்களா? அப்படிதான் பேசிக்கிறாங்க. இவ்வளவு போட்டோ எடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப வெறுப்புணர்வுக்குன்னு சில பேர் யோசிக்க தோணுது. ஆமா, இன்னொரு பக்கம் யோகி ஆதித்யநாத் வித்தியாசமா யோசிச்சிருக்காரு. என்னன்னா, நாய்களுக்கும் நாங்கள் வந்து ஒரு இது சட்டம் இயற்றுவோங்கிற மாதிரி, ஒரு நாய் வந்து ஒரு முறை ஒரு ஆளை கடிச்சிருச்சுன்னா அதுக்கு 10 நாள் சிறை அந்த காப்பகத்தில் கொண்டே அடைச்சிருவாங்களாம். அது வந்து கருத்தடை பண்ணிடுவாங்களாம். 2வது முறை கடிச்சிருச்சுன்னா வாழ்நாள் முழுக்க ஆயுள் தண்டனை அந்த காப்பகத்தில் தான் இருக்கணும்னு. இது எப்படி கண்டுபிடிப்பாங்க அந்த நாய் வந்து அதுதான் அந்த நாயின்னு? ஏன்னா இங்கே சென்னையிலலாம் கூட சிப்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் யூபி ஃபுல்லாக சொல்லியிருக்காரு எல்லா நாய்க்கும் சிப்பு இருக்காது, எப்படி அந்த அடையாளத்தெல்லாம் வச்சு கண்டுபிடிப்பாங்க? இன்னொன்று, நாய்க்கு முதல்ல தெரியுமா, ஆஹா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் தண்டனை வாங்கிட்டோம், செகண்ட் டைம் தண்டனை வாங்கினா ஆயுள் தண்டனையா, வேணாம் நம்ம கடிக்க வேணாம்னு நினைக்குமா? 5 அறிவு உள்ள கருத்தடை கூட படிடுவாங்க, அதெல்லாம் தெரியுமா? ஆமா, நாய்க்கு 5 அறிவு தான் இந்த சட்டத்தை வந்து போட்டிருக்காங்க அவங்க. 6 அறிவு பிடித்த மனிதர்கள். இஸ்ரேல் இத்தனை நாளா நடத்திட்டு இருக்கிறது, அந்த காசால் நடத்திட்டு இருக்கிறது இனப்படுகொலை தான் பகிரங்கமா ஐநா வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஐநா இதுக்காக ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. அதில் வந்து விசாரணையெல்லாம் நடத்தியிருக்காங்க. அதில் என்ன ஃபைனலாக சொல்கிறாங்க அந்த குழு அப்படின்னா, அங்கே உள்ள பிரசிடென்ட், இஸ்ரேலோட பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர், இவங்க எல்லாரோட ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு ஆதாரமாக தான் அது மாறி இருக்கு, இது இனப்படுகொலை தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆதாரங்களை பட்டியலிட்டிருக்காங்க. இவங்க போய் ஆய்வு செஞ்சதெல்லாம் அங்கே வந்து குரூப்பாக இருக்கிற இடத்துல பாம்பு போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி ஒரு இனப்படுகொலையில் தான் ஈடுபட்டிருக்காங்கிறத இப்போ பகிரங்கமாகவே ஐநாவே வந்து அறிவிச்சிருக்கு. அறிவிச்சா கூட நாங்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்துவோம், காசாவை கைப்பற்றுவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கில் தான் அவங்க போய்கிட்டு இருக்காங்க. காசாவை மட்டுமா தாக்கிட்டு இருக்காங்க, கத்தார் வரைக்கும் தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணியிருக்காங்க, தாக்குதலே நடத்திருக்காங்க. கத்தார்ல சொல்ல போனா, கத்தார் வந்து அமெரிக்காவுக்கு ரொம்ப நட்புடைய ஒரு நாடு. இப்போ கத்தாருக்கு வந்தப்ப பெரிய ஒரு விமானத்தெல்லாம் கூட வந்து கிஃப்ட் பண்ணாங்க கத்தார் வந்து டொனால்டு ட்ரம்ப்புக்கு. அப்படி இருக்கிறப்ப இஸ்ரேல் வந்து கத்தாரை தாக்கியிருக்காங்க. காரணம் என்ன சொன்னாங்கன்னா, ஹமாஸோட தலைவர்கள் கத்தார் தோஹால பதுக்கியிருக்காங்க, அவங்க எல்லாம் கொல்லப்பட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஹமாஸ் அமைப்பு இல்ல எங்க தலைவர் யாருமே கொல்லப்படலை அப்படிங்கிறாங்க. இந்த சூழல்ல தான் கத்தார் உள்ளிட்ட பல நாடுகள் ஒன்று சேர்ந்து தோஹால ஒரு மீட்டிங் வந்து போட்டுருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, பல நாடுகள் கண்டனம் தெரிவிச்சு இஸ்ரேல் ஆனா
திருந்துற மாதிரி தெரியவே இல்லை. இனிமேல் ரொம்ப கடுமையான ஒரு முன்னெடுப்பு நம்மலாம் எடுக்கல அப்படின்னா தொடர்ந்து நம்ம மேலேயும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிரும், அந்த இஸ்ரேலுடைய தொடர்பை நம்ம துண்டிக்கணும் அப்படின்லாம் வந்து பேசியிருக்காங்க அங்க. ஆமா, அந்த மாதிரி ஒரு நிறைய சாங்ஷன்ஸ், இந்த தடையெல்லாம் விதிச்சாவது இஸ்ரேலுக்கு ஒரு புத்தி வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். பட் இன்னொரு பக்கம் என்னன்னா, அந்த இப்போ வந்து காசாவை ஆக்கிரமிக்கிறதுக்கான வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல். இதுக்கு உள்நாட்டுக்குள்ளே பயங்கர எதிர்ப்பு. அந்த இஸ்ரேல் நாட்டோட பிரதமர் நெதன்யாகு வீட்டுக்கு முன்னாடியே இஸ்ரேல் மக்களே வந்து போராடி இருக்காங்க. ஏன்னா வந்து அங்க பணைய கைதிகள் இன்னமும் இருக்காங்க ஹமாஸ் கிட்ட, அவங்களெல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கிறது தானே நம்ம போற ஆரம்பிச்சதுக்கான காரணம் நீங்க சொன்னீங்க. இப்ப பார்த்தா அந்த பணைய கைதிகளை விட்டுட்டு நம்ம காசாவை கைப்பற்ற போறோம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க உயிருக்கு ஆபத்து வராதா அப்படின்லாம் கேள்வி கேட்கறாங்க. இந்த போரை கைவிடணும், காசாவை கைப்பற்றணுங்கிற எண்ணத்தை கைவிடணும், இப்படிலாம் போராடிட்டு இருக்காங்க. பட் அதுக்கெல்லாம் நெதன்யாகு அசைகிற மாதிரி இல்லை. வெளியில இருந்து சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு, உள்நாட்டு மக்கள் சொன்னாலும் கேட்கறது இல்ல வரலாற்றை திரும்பி பாக்குறப்ப யூதர்களை எல்லா நாடும் விரட்டுச்சு, யூதர்களை கொண்டாங்கன்னு பாக்குறப்ப யூதர்கள் எல்லாரும் மக்களையும் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி தலைவர் இருக்கிறதுனாலதான் விரட்டிருக்காங்க நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஜெமினி ஆப்ல எப்படி எடிட் பண்றது எனக்கு பண்ண தெரியாது. அப்ப போட்டோ அப்லோட் பண்றீங்க, எனக்கு வேற ஒருத்தவங்க தான் பண்ணி தந்தாங்க. எல்லாருமே இப்படி சொன்னா எடிட் பண்ணது யாரு தான்டா அப்படின்னு கேக்குறாங்க. When a night shift guy goes to work in the day shift next week. ஆனா எப்படி இருக்கீங்கன்னு சூரியனை பத்தி கேக்குறாங்களாம். என்ன ப்ரோ 2 நாள் ஆசையை தூண்டி விட்டுட்டு இப்ப அமௌண்ட் பே பண்ணாதான் எடிட் பண்ண முடியும்னு வருது. ஜெமினி ஆப்காரன் உங்களுக்கு ஃப்ரீயா எல்லாத்தையும் கொடுத்துட்டா நாங்க எப்படி சம்பாதிக்கிறது? புதிய கட்சி தொடங்கினார் மல்லை சத்யா, 15 பேர் கொண்ட குழு அமைப்பு. மதிமுகவிலேயே 15 பேர் கிடையாது, இவர்கிட்ட எப்படி 15 பேர் வந்தாங்க? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. எடப்பாடி ஒரு முகமூடி போட்ட மனிதர் அப்படின்னு அதிமுக இருந்து பிரிஞ்சு வந்தவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அதே மாதிரி ஒரு முகமூடி போட்ட மாதிரி கர்ச்சீஃப் எடுத்து முகத்து மேல போட்டு வந்திருக்காரு அவர். ஆமா, அதுக்கு ஏடிஎம்கேல இருந்து விளக்கம் கொடுத்துட்டாங்க. இல்லைங்க, ஜஸ்ட் டயர்டா இருக்கு அப்படிங்கிறதுக்காக முகத்தை லைட்டா மூடி தொடச்சாரு, அத போய் வந்து தினகரன் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. இருந்தா கூட அவரு போனதுல வந்து பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு ஒரு முகமுடி போட்டிருந்தாரு. இப்ப கூட்டணி இருக்குன்னு ஒரு முகமுடி போடுறாருங்கிற விமர்சனமும் வருது. 2029 வரை கூட்டணி இல்லைன்னு சொன்னாப்ல எஸ்டிபி அந்த மாநாட்டுல அடுத்த 6 மாசத்துல ஸ்டாண்ட் வந்து மாத்திட்டாரு. அந்த முகமுடியை தான் கலட்டிட்டு இப்ப கர்ச்சீப்பை கட்டிட்டாருல. எத்தனை முகமுடி தான் மாத்துவாருன்னு தெரியல. அதனால முகமுடிங்கிற விருது எடப்பாடி பழனிசாமி நம்ம வந்து கொடுத்துடலாம். நமக்கு எந்த முகமூடியும் கிடையாது, மக்களுடைய முகமூடி தான் நம்மளுடைய முகமூடி. அவங்களுக்கு சார்புன்னு இங்க பேசுறோம். ஓகே, நன்றி. வரும் 17ஆம் தேதி கரூரில் பிரம்மாண்டமாய் நடைபெற இருக்கும் திமுக முப்பெரும் விழா 2025 விழாவை சிறப்பிக்க வருகை தரும் தமிழக முதல்வர் அவர்களையும் கழக நிர்வாகிகளையும் அன்போடு வரவேற்கிறார் கரூர் மாவட்ட கழக செயலாளர் வி செந்தில் பாலாஜி அவர்கள். ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும், ராஜதந்திரி, முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செக்கோ கதைகளை கேளுங்க.